சமூகம் டிவியிலான தமிழ் வானொலி ஊடாக உறவுகளின் இணைய வருவது கேள்வி கணகள் நிகழ்ச்சி தொகுப்போடு செல்வேன் நித்யானந்தன் அவர்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். பாருங்கள் இனிய காலை உற்சாக வணக்கம். உற்சாக வணக்கம் மாணி. உற்சாக வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைய கேள்விக்கணை வாரம் 587 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். வலிமை போல உங்களிடம் சில கேள்விகள் இருக்கின்றது. 10 செகண்ட் 12 செகண்ட் இருக்கிறது. கடந்த வாரம் வியமலர் கேட்டதற்கு போல 2 பதில்கள் இருப்பதற்கு 200 புள்ளிகள் வீதம் இன்று இருக்கின்றது. அதை நீங்கள் இறுதியான 3 கேள்விகளும் அதுக்கு 200 புள்ளிகளும் இருக்கிறது. 10 செகண்ட் இன்று ஒரு இதுதான் இருக்கிறது. மேல் பகுதியில் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பார்த்து போடுங்க. நான் பதிஞ்சு பார்த்தேன். எல்லாம் பதிய சரியாக இருக்கிறது. நகுலவதி திலத்தவன் அவர்களும் பதிஞ்சிருக்கின்றார். நான் பதிஞ்சிருக்கிறேன். வந்திருக்கா செல்வி நித்யானந்தர்? ஆமா, இப்பொழுது நீங்கள் ஸ்கிரீன் பார்க்கலாம். பத்மினி, சரோஜினி அக்கா, நகுலவதி திலத்தவனர்கள் பதிஞ்சிருக்கிறீங்க. எனக்கு பே வேண்டாம். நானும் சரோஜினி அக்காவும் ஆர்வமா பதிஞ்சிடுவேன் முதல். ஆமாம், இந்த வருட இறுதியில் புள்ளிகள் நீங்கள் எப்படி வந்திருந்தீர்கள் என்ற அந்த அடிப்படையில் உங்களது புள்ளிகள் உங்களுக்கு சேர்த்துக் கொள்ளப்படும். பாருங்க தமிழ்ல எவ்வளவு அழகா இருக்கு. கலைவாணி மோகன் நீங்க செய்யலாம் தானே செல்வி நித்யானந்தன்? 10 புள்ளி ஒரு எல்லா நாளும் வந்த வைக்கும், ஒரு நாள் வராவிட்ட வைக்க அதை குறைச்சு அப்படி அது எல்லோருமே எல்லா நாளும் வரையில தானே. அதுதான் சொல்றேன். இல்ல 2 தரத்துக்கு பிறகு வராம விட்டவைக்கு புள்ளி கொடுக்க தேவையில்லை. ஒரு தரம் வராவிட்டாக்கு அதுக்கு அரிவாசனம் கொடுக்கலாம். யோசிப்பா என்னவா நீ ஒரு ஆளுக்கு கொடுத்து ஒரு ஆளுக்கு கொடுக்காமல் விடுறது அழகில்லை அல்லவா? நான் அப்படி சொல்ல இல்ல. அதுதான் அதுக்கேற்ற மாதிரி வந்ததுக்கு ஏற்ற மாதிரி அதை பார்த்து கொடுப்போம். 2-3 அதுக்கு பிறகு அதுவும் கூட ஒரு அறுவை பிறகு இந்த வெள்ளத்துல போய் கொடுத்தோமோ சண்டை பிடிச்சி ஒன்னிக்குதல்ல. அது போல வாணிமோகன் இப்ப பேர் 15 எடுத்துட்டு தான் பேருந்து கூப்பிட்டு குடிக்கிறேன் பார்த்தேன். குடிக்கிறோம். ஆனா ஏன் சண்டை பிடிக்குதல்ல? என்ன செய்யறது? நாங்களும் அப்படித்தான் இந்த போட்டியெல்லாம் சண்டை பிடிக்கிறது. அதுக்கு உதாரணப்படுத்தி தான் இப்ப சொன்னது. புரிஞ்சா சரி. அதான் அது திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப இன்னத்துக்கு அது வந்தது. பேசி இணைஞ்சிருக்கிறா, அக்கா இணைஞ்சிருக்கிறா, சரோஜினி அக்கா, கலைவாணி மோகன், நகுலவதி திலத்தவன் அவர்கள், ஜெயமலர் அவர்கள், பத்மினி அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் செல்வி அக்கா. வணக்கம் வணக்கம். உங்களுக்கு பிரச்சனை இல்லையா ஜேசி? பிரச்சனைடா கொஞ்சம் விட்டு விட்டு தான் வருவன். செவ்வாய்க்கிழமையும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ரூமுக்குள்ள நின்றுதான் செய்தேன் நான் உங்களோட நிகழ்ச்சி. இது கண்ட்ரோல் பண்ணி முடிந்து அப்புறம் திருப்பி நாங்க கேட்டேன் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போட்டோம். நல்ல நர்ஸா இருந்துச்சு. கதைச்சு அதுக்கு இருந்து கொஞ்சம் முடிச்சு போட்டுதான் போனேன். வெளியில காவலுக்கு நின்று கதைக்க வந்தாக நின்றவன் என்னுடைய கணவரும் மகனும். ராஜினி இணைஞ்சிருக்கிறீங்க. நேவி சக்கா வந்திருந்தாரு இல்லவா காலையில்? அவர் வாணி வெளியில போறேன்னு சொன்னாங்க. இல்ல ஓகே பார்த்து கொண்டு நிக்க. ஓகே என்ன ஒரு நிமிடம் என்ன கதைக்கிறீர்கள் நிக்கிறீங்க? நான் விளங்கல. இல்ல வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் நான் இங்க சொல்லத்தான் நானும் செஞ்சேன்னா இவர் கூப்பிட்டு கேட்டது என்னன்னு கேட்டா பால் தட்டியை வச்சு போட்டு எடுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை போட்டுட்டு வந்துட்டா நீங்க ஒன்று அடுப்பு கிட்ட நிலை இல்லாடி அடிக்க வைக்கணும். இப்ப அடி போட்டு போட்டோம். சொன்னது நீங்க செய்யற வேலைகளால எங்களுக்கு கெட்ட பேர் வருது. எனக்கு சொன்ன இதுக்குள்ள அதான் சொல்றேன். இதுக்குள்ள இருந்து கொண்டு இதுக்குள்ள குந்தி கொண்டு அப்படிதான் சொல்லுவார்கள் ஆண்கள். தெரியும் தானே வீட்டுல வார்த்தை வர மாட்டேன்.
ஆகவே இல்ல இவரது அடுப்பு ஹிந்தி விஷயங்கள் மட்டும் அதில் கவனமாக தான் இருக்கணும். அடுப்பு நான் அதிகமா இப்ப ஒரு முறை போன முறையும் இப்படித்தானே வேண்டாம் நான் கொஞ்சம் சூடு விரட்டு மட்டும் போட்டு போகுது போட்டுட்டு போவா நிப்பாட்டுது அடுப்ப சூடு நிப்பாட்டு விரட்டு மண்டு போடுறோம். ஒரு நாளைக்கு அல்போன்ஸ் அண்ணா நீங்கள் ஒரு நாளைக்கு சூடு வச்சு விடுங்க. எனக்கு கேட்கவே அதை விட்டு நான் அவர் அங்க இருந்து என்ன கூப்பிடுறது எனக்கு இந்த கடைச்சு போனான்னு பாருங்க அவ்வளவு சத்தம். சவுண்டு பாட்டி சரி, நல்ல அதுதான். நான் இதுல வந்து இருந்தா அடுப்புல எந்த ஒரு வேலையும் நடக்காது. அதுதான் இல்லை அப்படிதான் இந்த போய் அதுக்கு பிறகு போனது பிறகு இது நடக்கும் ஒழிய கடைசி மட்டும் குசினிக்குல எந்த ஒரு இது வச்சுட்டு வந்துல இருக்க மாட்டேன். ம் ம் வந்து இருந்தாதான் கடைசி ஒழுங்கு போகதான் போவேன். இல்லை அதுதான் நல்லது. இரவு இரவா சமைச்சு இன்றைக்கு எது எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன். நான் அப்படியே இன்றைக்கு நிம்மதியா அப்படியே இரவு மட்டும் இருக்கலாம். நான் அப்படித்தான் நேற்றே எல்லாம் தொடர்ந்தெல்லாம் நடக்குது. அதான் இரவு மட்டும் லீவு வந்தாலும் சமைக்க தேவையில்லை. அப்படியே இருந்துட்டு இந்த அடுத்த வரலாம். வாணி ம் காயத்ரி சில வேளையில அவசரத்துக்கு அடிச்சுட்டு ஒரு நாள் வந்து ஒண்ணும் பேச இல்லை. நான் ஒரு கொஞ்ச நேரம் தலை எடுங்கொண்ட பேருந்து இங்க வரைக்க சொன்னா உங்களுக்கு என்ன தவிர உங்களுக்கு ரேடியோ முக்கியமா போச்சு. அது சரி எல்லாரும் அதிலே போடுவோம் பழிய. நாங்கள் தான் இவ்வளவு வேலை செய்யறோம். இவ்வளவு வேலை செய்யறோம். உங்களுக்கு அது முக்கியமா போச்சு. சரி, கேள்விக்கணை வாரம் 587 என்ன உண்டாக்கி நானே மறந்து போனேன் பாருங்கள். டென்ஷனை போய். ஓகே வாணி ஆரம்பிச்சு கொள்வோம். என்றால் பல நேர்கள் இணைஞ்சிருக்கிறீர்கள். பிறகு இடைக்குள் கஷ்டம் இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கான கேள்வி மீண்டும் ஆரம்பமாக இருக்கின்றது. அவதானமாக கேள்வியை உள்வாங்கி நீங்கள் அதிலே அமர்த்திக் கொள்ளுங்கள். 12 செகண்ட் 10 செகண்டுகள் இருக்கின்றது. இறுதியான 3 கேள்விகளுக்கும் உங்களுக்கு 200 புள்ளிகள் வீதமும். கடந்த வாரம் ஜெயமலர் வாணி நீங்கள் அதுக்கு சரியென்று எடுத்தபடியா 2 பதில்கள் இருக்கிற கேள்விகளுக்கு 200 புள்ளி வீதம் போட்டு இருக்கிறேன். அதே அவதானமாக பார்த்து அதுக்கான 2 புள்ளிகள் 2 பதில்கள் சரியாக இருக்கிறது. அதை பார்த்து நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக. சரி, இப்பொழுது மீண்டும் எல்லோருக்குமே சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கான கேள்வி ஆரம்பமாக இருக்கின்றது. பொழுது திருக்குறள் வருகின்றது. அகழ்வாரை தாங்க நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல். பொறுத்தல் தலை. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனென் திறனல்ல செய்யாமை இன்று என்று நன்று. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனென் திறனல்ல செய்யாமை நன்று. சர்வதேச குடிபெயர்வோர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது? 16ஆம் தேதியா, 15ஆம் தேதியா, 18ஆம் தேதியா? இந்த மாசம்தான் சர்வதேச குடிபெயர்வோர் தினம். 18ஆம் தேதி என்பது சரியானது. பாரியின் தொழிலாளர்களுக்கு எதிரான வன்முறை எதிர்ப்பு நாள் 13ஆம் தேதி, 15ஆம் தேதி, 17ஆம் தேதி. இன்றைய தினமா அல்லது 15ஆம் தேதியா அல்லது 17ஆம் தேதியா? அதுவும் 17ஆம் தேதி என்பது சரியானது. சோனம் என்றால் மேகம். உங்களுக்கானது சோனம். பொன், நதி, நெருப்பு, தீ. இரண்டுமே சரியானது. தீ, பொன் இரண்டுக்கும் சோனம் என்று சொல்வார்கள். பன்னி என்றால் சீப்பு. உங்களுக்கானது பன்னி. மனை, சணல், செய்து.
செய்து என்பதுதான் அதுக்கானது. பட்டணம் தாம் போகலாம் அடி. நகர் நகரம் வீடு. ரெண்டுமே சரியானதுதான். நகரும் சரி நகரமும் சரி. ஆனால் இதில் ஒன்று, நீங்கள் வேகமாக எவ்வளத்துக்கு போடுறீங்களோ உங்களது புள்ளிகள் மாறுபடும். உழுவை சேறு புலி மீன். உழுவை என்றால் புலி என்பதற்கான ஒரு அர்த்தம். மீனுக்கு உழு வந்து மாறுபடும். இல்ல, மீனுக்கும் இதே தான் வரும். உழுவை மீன். உழுவை ஓ உழுவை மீன் என்று இல்ல வருது. இல்ல. பார்த்தேன். இல்ல உழுவை. உழுவை குடியரசு மூட்டை. பார்ப்போம். இல்ல, நான் பார்த்தேன். மற்ற தான் போட்டிருந்தார்கள். உழுவை உழுவை. ஓகே, பார்க்கலாம். குடியரசு நாள், மோல்டாவின் குடியரசு நாள் 13ஆம் தேதி இன்றைய தினம். கல்லு கொடு உடு. கொடு சக்காதேசி மகரதி வேமல பத்னி பிரவாணி சரோனி. இது அன்றைய மீதி. பத்த வச்சிருக்கிய பரட்டை. இது 16 வயது படத்தில் அன்றைக்கும் 16 வயது நிலையில் ஒன்று தந்திருந்தோம். இதில் யாருடைய கவுண்டமணி, செந்தில், விவேக். அன்று ரஜினியின் 16 வயது நிலையில் கமல் ரஜினி நடித்ததில் அவருடைய டயலாக் கொண்டு வந்தது. இது கவுண்டமணி. இது உங்களுக்கு தெரியும். பார்ப்போம். பாட்சா படம், அதை நீங்க சிந்திச்சு பாருங்க. சூரி, அமல், ரஜினி. ரஜினி நீங்க நல்லவரா கெட்டவரா? நாயகன் படத்துக்கு ரஜினி, விக்ரம், கமல். நல்லவரா கெட்டவரா? கேட்கறது மாடு தானே. ஒரு வாட்டி முடிவெடுத்தா இம்பிச்சை நானே கேட்க மாட்டேன். ஓகே. விஜய், அஜித், சூர்யா. விஜய். தெரிக்க விடலாமா? வேதாளம். கார்த்தி, அஜித், சந்தானம். அஜித்துடையது. பீனா என்பது பசுமை, அழகு, மரம். அழகு என்பது சரியானது. வாணி ஓகேயா?
ஓ ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. ஓ, உங்க படத்தை டக்கண்டு போகணும் பயந்து. புகழ் என்றால் அடைக்கலம். உங்களுக்கானது புகழ் கீழ்மை, கலவி, பெருமை. பெருமை மூலி என்பது மரம். உங்களுக்கானது மூலி. அகப்பை, சோறு, கிரீடம். இரண்டுமே சரியானது. அகப்பைக்கும் ஒரு சொல் மூலி, சோறுக்கும் ஒரு சொல் மூலி. பெண்மை, தன்மை. எதிர்ச்சொல் அதில் அந்த போட்டிருக்கிறத நீங்கள் பார்த்தா தெரியும். பிராக்கெட்டில் இருக்கிறதை அவதானமாக பாருங்கள். சரியானது. சிற்றூர், பேரூர். சரியானது. ஒத்த சொல். இப்போ வர்றது ஒத்த சொல். நீங்குதல், சேர்த்தல். அது தவறு. நீங்குதல்னா விலக்கி போறதுதான். வீரன், கோழை. இது ஒத்த சொல். எதிர்ச்சொல்தான் அதுல வந்தது. ஆயிரம் என்பதற்கான தமிழ் சொல் ஆயிரம். கும்பம், நியுதம், சகரம், சகசிரம். ஆயிரம். சகசிரம் என்பதுதான் ஆயிரம். பத்தாயிரம். கணம், நிகழ்ப்புதம், ஆயுதம். கணம், நிகழ்ப்புதம், ஆயுதம். ஆயுதம் என்பது 10,000. காணான்ற ஒரு சொல். இது ஒன்றா, இரண்டா, மூன்றென்ற இலக்கத்துக்கு குறிக்குமா? கானா என்பது ஏற்கனவே தந்திருந்தேன், பார்ப்போம். ஒன்று என்பதற்கான ஒரு இலக்கம், ஒன்றுக்கான ஒரு சொல் கானா. ஊனா இந்த இலக்கத்துக்கே குறிக்கும். ஊனா 4, 2, 6. 4, 2க்கு 6. ரெண்டு. கானா 1, ஊனா 2. கானா கானா 11, 12, 13.
11 என்பது சரி. ஏன் 12க்கு போட்டீங்கள்? காணா 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 ஒன்று என்றால் 11 தானே வரும். உலக பொதுமறை என்று அழைக்கப்படுவது இந்த நூல். திருவற்பா, திருக்குறள், திருமந்திரம். திருக்குறள். குண்டலகேசி இதை எழுதியவர். சோழாமொழி தேவர், தாதகுந்தனார், திருத்தக்க தேவர். நாதகுந்தனார் இருவர் ஓட்டிருக்கிறவர். சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள், தீத்தலை சாத்தனார், மதுர கவி ஆழ்வார். சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர். ராமலிங்க அடிகள், பாரதிதாசன், மீனாட்சி. பாரதிதாசன். ஆளும் வேலும் கல்லுக்குருதி, நாடு இரண்டும் சொல்லுக்குருதி. இது எந்த நூலை சிறப்பிக்கின்றது? இந்த பழமொழி. திருவம்பாவை நாலடிய நடுவில் திருக்குறள் என்று வர வேண்டிய இடம். சரி, போடுங்கள் பார்க்கலாம். நாலடியார் என்பது சரியானது. தமிழில் தோன்றிய முதல் சதுர அகராதியை தொகுத்தவர் அனுமன், கால்டுவெல், வீரமாமுனிவர். வீரமா முனிவர் என்பது சரியானது. இல்லை. கவி சக்கரவர்த்தி என அழைக்கப்படுவோர் கம்பர், ஹென்றி துரைவன். கம்பர், ஹென்றி துரைவன் கவி சக்கரவர்த்தி. கம்பர் என்பது சரியானது. மனசு என்பது மனம். இது எந்த மொழி? மனசு மனம் என்ற சொல்லில் மாற்றப்பட்டிருக்கிறது. இது எந்த மொழி சொல்? பாலி, உருது, சமஸ்கிருதம். மனசு என்பது அது சமஸ்கிருத சொல்லு. அதுபோல வாக்கியா என்பது வாக்கியம் என்றும் அறிவி வந்தது. வாக்கியா உருது, ஹிந்தி, சமஸ்கிருதம். இதுவும் சமஸ்கிருதத்தில் இருந்து வந்தது. முகா. முகா என்பது கம் என்ற ஒரு சொல்லு. ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லுவோம். இது முன்னர் காலத்தில் இது இந்த சொல்லாகத்தான் இருந்தது. முகா. இது எந்த மொழி? தெலுங்கு, சமஸ்கிருதம், மலையாளம். அதுவும் சமஸ்கிருத சொல்தான். கம். பலங்கை ஒலி. இது உங்களுக்கு வருகிறது. பின்னுக்கு நீங்கள் பாருங்கள். இரட்டை கிளவி. கணீர் கணீர், கலீர் கலீர், கனகன.
இதுல ஒரு பக்கம்தான் இதுல ஒரு டேஷ் தான் வந்திருக்கு. கலீர் கலீர் சலங்கை ஒளி. புகை கிளம்புதல், இதுக்கான இரட்டை கிளவி. புகை கிளம்புதல். குபு குபு குமு குமு குபீர் குபி. குபு குபு புகை கிளம்புதல். எரிச்சல் கலந்த கோபம். எரிச்சல் கலந்த கோபம். சுறுசுறு கருகரு சுடு சுடு கோபம் வரும் நிலையில் எரிச்சல் கலந்த கோபம் வரைக்குள்ள அந்த இரட்டை கிளவியில் படிக்கும். சுடு சுடு அதுவும் சரி, சுறு என்பதும் கோபம் வருவதற்கு சரியானதுதான். கோபம் கொண்டு வரைக்குள்ள இதுவும் சரி, எரிச்சலோட வரைக்குள்ள அதுவும் சரி. ஏமலர் நெவிசக்கா நெவிசக்கா வாரது போறது பார்ப்போம். 41. கிறிஸ்துமஸ் மரம் தங்க நாணயத்தால் ஒரு நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த நாடு? சுவிஸ், பிரான்ஸ், ஜெர்மனி. ஜெர்மனி என்பது சரியானது. எவ்வளவு கிலோகிராம் எடையை கொண்ட அந்த தங்க நாணயம்? 50, 60, 70 கிலோ கிராம். அறுபது கிலோகிராம் செய்தியில் எல்லாம் வந்திருந்தது பாருங்கள். மரத்தின் மேல் பகுதி எவ்வளவு எடை தங்க வியன்னா பில்கார்மோனிக்க நாணயம் இருக்கின்றது? 20 அவுன்ஸ் அல்லது 30 அவுன்ஸ், 40 அவுன்ஸ். இது ஆஸ்திரியா வியன்னா அவைகளுடைய ஒரு நிறுவன இதுதான் இந்த நாணயத்தை இங்கு கொண்டு செய்திருக்கிறார்கள். இது 20 அவுன்ஸ் என்பது சரியானது. இதன் மேல் பகுதியில் உள்ள சிரியா தொடர்புடைய ஒரு சொத்துக்களை ஒரு நாடு முடக்கி இருக்கிறது. எந்த நாடு சிரியாவுடைய சொத்துக்களை முடக்கி இருக்கிறது? சுவிஸ், அமெரிக்கா, நெதர்லாந்து. 950 கோடி இந்திய மதிப்பின் இருக்காது. சுவிஸ் நாடுதான் தற்பொழுது முடக்கியுள்ளது. இது அண்ணளவாக எவ்வளவு அமெரிக்க டாலர்? 120 மில்லியன், 112 மில்லியன், 125 மில்லியன். $112 மில்லியன். AC 46. பிரான்ஸ் ராணுவம் எந்த நாட்டில் இருந்து வெளியேறி வருகிறது? ஒரு நாட்டில் இருந்து வெளியேற்றம் முதன்றார். இது கானா அல்லது நைரோபி அல்லது சாட். ஆப்பிரிக்க நாடு. ஷாட்டில இருந்துதான் இந்த ராணுவத்தை வெளியேற்றுகிறார்கள். எத்தனை வீரர்கள் வெளியேற்றப்பட இருக்கிறார்கள்? 1500, 1000, 500. எத்தனை இராணுவ வீரர்கள், பிரான்ஸ் நாட்டின் வீரர்கள் அங்கிருந்து வெளியேற உள்ளார்கள்? 1000 என்பது சரியானது. ஓகே. இனி 3 கேள்விகள். அவதானம்.
பேகம் விவேகம் பார்த்தும். எலான் மாஸ்கின் சொத்து மதிப்பு தற்பொழுது அமெரிக்க சந்தையில் இருந்து இப்பொழுது எவ்வளவு அவருடைய பணம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது? 600 பில்லியன் டாலர், 500 பில்லியன் டாலர், 400 பில்லியன் டாலர். ஏற்கனவே இருந்ததன் பார்க்க இப்போ அதிகரிக்கப்பட்டிருக்கிறதாம் அவருடைய சொத்து. 400 பில்லியன் டாலர். வியாக்கா 3101 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். அடுத்து ஜெயமலர் 2868 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள், மிக சிறப்பு. ஜெசி 2636 புள்ளிகளையும், நகுலவதி 2581 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். அடுத்து நேவி சர்க்கார் 2538 புள்ளிகள், பத்மினி 1933 புள்ளிகள், கலைவாணி 1921 புள்ளிகள், ராஜினி 1828 புள்ளிகள், இறுதியாக சரோஜிக்க 1487 புள்ளிகள். அனைவருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அனைவரும் வெற்றியாளர்கள் தான். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நான் அந்த தங்க நாணயத்தை அதை பத்தி ஒண்ணும் சொல்லக்கூடாது அக்கா, பேசாமல் இருங்கோ. நீங்கள் அதை பத்தி கதைக்காதீங்க, சொல்லாதீங்க. இல்ல, நான் சும்மா சொல்றேன். நான் வந்து எனக்கு கேள்வியல் எடுத்திருக்கிறேன். அது இல்ல சொல்லாதீங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை, விடுங்கோ. என்ற நீங்க சொன்னீங்களா மற்றவர்கள் போய் அதுக்குள்ளேயே பார்ப்பார்கள். பேசாமல் விட்டு போட்டு கேள்வியை விடுங்க. வேற வணக்கம் செல்வி அக்கா. நல்லா இருந்தது. பாருங்க. உங்களோட சிறப்பான வாழ்த்துக்களோட பங்கு பற்றிய எல்லோருக்கும் வாழ்த்துக்களும். நன்றி செல்வி அக்கா. எனக்கு இனிய முடியாது. நன்றி வாணி அக்கா. நன்றி செல்வி அக்கா. நன்றி சிறப்பித்தமைக்கே நன்றி. நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. நன்றி வணக்கம். அழகா போட்டிருந்த அந்த படம் எல்லாம் போட்டிருந்தது. ஆமா 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 நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அத போய் எல்லாரும் அதுக்குள்ளே பார்ப்பார்கள். நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. ஓகே, அனைவருக்குமே வாழ்த்துக்கள். உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள் ஜெயாக்கா. நீங்கள் கடைசியா 4ஆவதோ 5ஆவதோ வந்திருந்தவராக்கும் முன்னுக்கு ஓடி வந்துட்டார். ஜெயமலர் 3ஆவது 4ஆவது மாறி மாறி வந்திருந்தீங்க. நேவி சக்கா வர்றதும் போறதும் வாரதும் போறதுமா இருந்திருந்த கடைசி 3 கேள்வியில 2 புள்ளி 9 தான் சரி. அந்த 200 புள்ளி கேள்வி 9 தான் சரி. எல்லாரும் மற்ற 2 புள்ளி எல்லாரும் ஒன்று சரியா தான் வந்து முன்னுக்கு வந்து படமும் போட்டு முதல் தரமண்ட எல்லாம் போட்டிருந்தாது. நான் குறிச்சு வச்சிருந்தேன். நான் அது ஓகே ஓகே அதுதான் வாரேன். நான் இப்ப உங்களுக்கான ஒரு கேள்வி தர போறேன். சரி, அதுக்கு முதல்ல இப்ப ஒன்று கேட்கட்டா? பார்த்தேன். நீங்களே ஒன்று கேட்கட்டா? கேளுங்க. இந்த பொம்மை தன்மை சொன்னீங்க தானே? நான் எனக்கும் ஒரு கேள்வி. அப்ப அது பிள்ளை. ஆமா, அது பிள்ளை. ஏன் பொம்மை தன்மை எப்படி வரும்? தம்மை வரலாம் அல்லது இல்ல ஒத்த சொல்லு பொம்மைக்கு தன்மைதான் வரும். தன்மை எது சொல்லு? தன்மை என்றது இல்ல ஒத்த சொல்லுக்குலாம் வந்தது. சூடு பொம்மை, சூடு பொம்மை, தன்மை குளிர். அவர் ஒத்த சொல்லத்தான் கேக்குறாரப்பா. ஒத்த சொல்லு, ஒத்த சொல்லு, சூட்டுக்குரிய ஒத்த சொல்லுதான் அது. தன்மை எப்படி வரும்? தன்மையா சரி இல்ல அது பிள்ளைன்னு சொல்லுவாரு. பிள்ளாது. ஒத்த சொல்லு எப்படி தன்மை வரும்? அதான் உங்ககிட்ட கேக்குறேன் நானும். இல்ல பொம்மை என்றா ஒத்த சொல்லு தன்மை வராது. பொம்மைக்கு எதிர் சொல்லு தன்மை. அதான் பிள்ளையா சொல்றேன். இப்ப பிள்ளைன்ற சொல்லு கேட்கிறோம்னு சொல்றீங்க நீங்க. ஒத்த சொல்லு அவர் வந்து பொம்மை என்றதுக்கு ஒத்த சொல்லுதான் கேட்டவர். சரியா? அதுக்கு பதில் வந்தது தன்மை என்று வந்திருந்த. தன்மை வராது நான் சொல்றேன். போட்டா அது வராது. அது வராது. இல்ல அது பிள்ளை.
பதில் சரி என்று வந்திருந்தது. அதான் சொல்றேன், நான் திருத்துறேன். நாங்களும் பிள்ளையாண்டுதான் போட்டோம், ஆனா சரிதான் வந்துருக்கு. பொம்மையுண்டா நன்மை உண்டு வரும். இல்ல இல்ல பொம்மையண்ட ஒத்த சொல் வந்து வெப்பம் மற்ற விருப்பம் வந்துருக்குது. அப்படித்தான். அல்ல அதுல அந்த இதுல ஓகே சரி பாப்போம். வேற என்ன டவுட் என் பக்கமா தான் மற்றவர்கள் நானும் பாஞ்சு திரிஞ்சேன். கடைசி அத முதல்ல நான் மாறித்தான் போட்டுட்டேன் கேட்டதுக்கு. முதல் நாங்க போட்டுட்டோம், அதான் வந்தது. அதேதான் நான் சொல்லியிருந்தேன். நீங்க அத காணாண்டு போட்டுட்டு என்னன்னு தெரியாம யோசிக்கிறது, அதுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்க. அப்ப நாங்க அதனால நாங்க 2-3 கேள்வி அப்படி வந்துட்டு முதல் தர நீங்க சொல்லி போட்டு போடையில நீங்க போட்டு நேரம் போயிட்டு அது விளங்கல எங்களுக்கு என்னண்டு விளங்கல. இப்ப ரெட்டக்கிழமை இன்னும் போடுவீங்கல்லோ, எனக்கும் அது ஒரு கட்சிக்கெல்லாம் போட்டா ஓகே வந்தது. ஆனா அது அந்த சலவை கண்ணீர் தான் ஒழிக்கும். ரெண்டாவதுதான் அதுக்கு சரி என்று கண்ணீர் இல்ல கோயில் மணியோசைதான் கண்ணீர் கண்ணீர். அது மணியோசை கண்ணீரோ, கோயில் மணியோசைதான் கண்ணீர் கண்ணீர் இது கல்லீர் கல்லீர் தான். வாணி யாராவது ஒருவர் இந்த வெம்மையக்கான எதிர்ச்சொல் என்னன்னு ஒரு பாருங்கள். எதிரில ஒத்த சொல்லு, நீங்க ஒத்த சொல்லு. நான் போட்டது எதிர்ச்சொல்லுதான். எதிர்ச்சொல்லுக்கு தான் கேட்டதாவ, எதிர்ச்சொல்லுக்கு தான் எதிர்ச்சொல் தானே போட்டேன் நான். வாணி ஒத்த சொல்லும் வந்ததுக்கா, ஒத்த சொல்லும் எதுவாக இருந்தாலும் இது பிழை பதில். இல்ல நான் புலவான போட்டேன், நான் சரிதானே. அப்ப அதுல 3 சொல்லி அதுல வந்தது சரியண்டா. இப்ப நான் குறிச்சு வச்சிருக்கிறேன் தன்மைக்கு தான் நீங்க போட்டிருக்கீங்க. இல்ல இந்த நான் போட்டிருக்கிறது நீங்க பாருங்க பாருங்க. இல்ல தவறுன்றதுக்கு தான் வந்திருக்கிறது. வெம்மையை தன்மைன்னு போட்டிருந்தீங்க, 2 சொல்லி என்னன்னா போட்டிருந்தீங்க நீங்க தன்மை என்று சொல்லி. அதுக்கு நாங்க அது பிள்ளையாண்டு தான் போட்டோம். ஏன்னா தன்மை வெண்மை என்று வரல, பொம்மை வேணா உண்மைன்னா மையன்னா பொம்மை தன்மை தான் வரும் அதுக்கு பதில். அதுதான் நீங்க தன்மை நாங்க பிள்ளையாண்டு தான் போட்டோம், நீங்க சரியாண்டு போட்டுருக்கீங்க. அதுக்கு சரிக்கு தான் போட்டிருந்தீங்க. நாங்க பிள்ளையாண்டு அதுக்கு தவறுக்கு தானே சரி வந்திருக்குது. இல்ல நீங்க அந்த கேள்வியை பாருங்க ஒரு தரம். அதைத்தான் பார்த்தேன். தவறு என்பதுக்கு தான் சரியா வந்திருக்கிறது. சரி, அது வெண்மை என்றா தன்மை. தன்மை சரிதானே வாணி? அது ஒத்த சொல்லா எதிர்ச்சொல்லா? எதிர்ச்சொல்லு தான். நீங்க தன்மைக்கு தன்மை போட்டிருந்தீங்க தானா. இன்னும் தன்மை என்று வரணும். அது நீங்க அதுக்கு இன்னும் 2 சொல்லி 2 சொல்லி என்னதான் வரணும் தன்மை. 2 சொல்லி என்னன்னா அதுக்குதான் அதான் போட்டுட்டோம். நீங்க தன்மை போட்டதால தன்மை போட்டுக்கிறேன். அது நான் ஒண்ணும் செய்யல. தானே நீங்க போட்டது நீங்க தான் செய்யலாம். என்ன போட்டது நீங்க நீங்க 3 சொல்லி என்னன்னாக்கு பதிலா 2 சொல்லி என்னன்னா போட்டது சொல்லி என்னன்னா போட்டா நாங்க போட்டது சரியா. நீங்க செய்யணும், நீங்க ஒண்ணும் செய்யல. நீங்க செய்யணும், நீங்க போட்டது புள்ள. நீங்க போட்டது புள்ள. நித்திகன் சிறப்பினும் குற்றமே. விட்டு பேசுங்க. நேற்று விட்டு கூட பற்றி தலைப்படுத்துறாங்களா? விட்டு கொடுத்து பேசுங்க. எதிர்ச்சொல் வெண்மை தன்மை தானா என்னன்னா அது பாக்குறேன். நீங்க 3 போட்டா சரி. அதுல தன்மை என்று குளிருக்கு வேற வேணும். அப்ப பாத்தீங்களா எங்களுக்கு பாருங்க வெம்மை இல்ல தன்மை என்றால் அது என்னன்னு பாக்குறேன். பாருங்க என்னன்னு தன்மை என்றால் ஒரு வெம்மை வெண்மை கடுமை வெண்மை எதிர்ச்சொல் அடிக்கவும் கஷ்டமா இருக்கிறது. ஓகே தன்மை என்று போட்டோம். சொல்லி எடுத்து சொல்லுவார். சரி தன்மை 2 சொல்லி என்னன்னா தன்மை பொம்மை தனிமை எல்லாமே திண்மை
மூன்றுண்ட இது வந்தாலும் சரியானதுதான். தானா மூன்று சொல்லி நீங்கள் தன்மை என்றது குளிர், தன்மை என்றாலும் வெம்மை. எதிர்ச்சொல்லை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கள் என்றால் அதில் வருகிறது. தயவு செய்து பார்த்து கொள்ளுங்கள். சரிகளே, அடுத்தது உழுவை இருக்குதானே, அதே இருக்கா பாருங்க. அது உழுவை தான், உழுவை அல்ல. அது சிலவள அங்க பிள்ளை அழிக்கலாம். ஆனா அது பெத்தமிழ் எழுத்தமிழ் ஊனா லூனா வையன்னா மீன் உழுவை தான். உழுவை மீனுக்கு மற்ற லூனா வரும். இது மௌலானால வந்திருந்தது உழுவை. ஆமா, உழுவை மீனுக்கு அப்படி. ஓகே ஓகே ஓகே, சரியா. அதத்தான் வாணி நானும் சொன்னேன். உழுவை மீன் வந்து ஓகே, நான் மற்ற எந்த உழுவன் நினைச்சிட்டு கொம்புலூனா வரும். இது உழுவை நான் அதை நினைச்சிட்டு மீனண்டாம் போட்டு விட்டது. ஓகே, மீனத்தான் போட்டேன், உழுவை மீன் நல்ல டேஸ்ட். சரி, இப்ப நல்ல டேஸ்டா தானே வர போறீங்க. சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும் அந்த மீன். என்ன உழுவை அந்த உழுவ வரைக்கும் வாணிய தானே மீன் பாத்தீங்களா? இல்ல நீங்க தன்மை ரெண்டு சொல்லி தன்மைக்கு வந்து இங்க வேற அர்த்தங்கள் தான் கிடக்கு. தன்மைன்றதுக்கும் இல்ல, தன்மை ஒரு மனிதனுடைய தன்மையை குறிக்கும். தன்மை நாங்க மற்ற இலக்கணத்துல தன்மை முன்னிலும் படற்கை அதை என்ன குறிக்கிற தன்மை. அதை விட தன்மைக்கு குணம், இயல்பு, நிலைமை, பெருமை, முறை, ஆற்றல், நன்மை, மெய்மை, மற்ற தன்மை குறிக்கும் ஒரு அணி. அது அவ்வளவுதான். தன்மைக்கும் தன்மைக்கும் சரியான வித்தியாசம் இருக்கு. தன்மைதான் நீங்க குளிர், குளிர் தன்மைக்கு எதிர்த்து குளிர் தானே. தன்மை மூன்று சொல்லி என்னதான் அது சரி. ரெண்டுக்கும் அப்படி போட மாட்டாங்களா? அதுவும் சரி இதுவும் சரி. நான் பாக்குற அதுல கூகுள்ல அடிச்சு பார்க்க அதுல தன்மை என்ற சொல்லுக்கு வெம்மை, வேணா வெண்மை மூன்று சுழி என்னன்னா போட்டு வரையக்குல தன்மை மூன்று சுழி என்னன்னா வருது. பொம்மை என்று ரெண்டு எம்மன்னா போடையக்குல தன்மை என்றுதான் வருகிறது. பாப்பம் அதை பார்த்துக்கொள்ளலாம். வெண்மை என்றா தன்மை மூன்று சுழி இன்னன்னா போடையக்குல மூன்று சுழி இன்னன்னா வருகிறது. உம்மன்னா வரையக்குல ரெண்டு சுழி இன்னன்னா வருகிறது. இல்ல பார்க்கலாம், அது சில வழியில எழுத இடத்துல தவறுகளாம இருக்கலாம். பார்ப்போம். உழுவை மீனுக்கு வாணி மௌலானா தான் வருது. உழுவை மீனுக்கும் புலிக்கும் ஊனா மௌலானா தான் வருது. ரெண்டும் சரி. அப்படின்னா ரெண்டும் சரியா இருக்கும். ஆமா, புலிக்கும் வருது, மீனுக்கும் உழுவை மீன். அப்ப நான் மீன் போட்டேன். நான் பிறகு ஒரு புளிய போட மீன் தான் போட்டேன். புளிய நானும் மீன் தான் போட்டேன். உழுவை மீன் என்று வராதே. படம் போட்டு இருக்கு பாருங்க. உழுவை புலிக்கும் உழுவைதான் வருது. அது சரி. சரி, போட்டா போல முதல்ல வந்துருவோம். மீனோட வர போறீங்களா? அதுதானே பாப்பா. உழுவை உழுவை படம் போட்டு உழுவையும் போட்டு புலியும் போட்டு இருக்கு, மீனும் போட்டு. முள்ளு குறைஞ்ச மீனா தான் எங்களுக்கு தெரியாது. அதான் எனக்கு மீனின் பெயர்கள் தெரியாது. அந்த இது முரல் மீன், சீலா, விளை அதுகளை தெரியும் ஒரு அளவுக்கு. மற்ற உழுவை 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 ஓகே. உழுவை என்றது மீனுக்கும் நான் அந்த லூனாவைத்தான் நினைச்சேன். ஓகே, சரி, ரீகரெக்ஷன் செய்யலாம், பரவாயில்ல. ஓகே, அது பிரச்சனை இல்லை. தந்தா போல அது காடாது ஏழுல நீங்க புலிக்கும் அப்படி இருக்குதானே, ரெண்டும் இருக்கா, பிரச்சனை இல்லை. ஆனா தெரிகிற நல்லதுதானே. ஆனா நாங்களும் எல்லாத்தையும் நம்ப இல்லாது இதுல வரதே நம்ப நம்பலாம இருக்கு. உப்பு சொல்லுது. ஏன்னா அது வந்து இப்ப இதால இது போட இல்ல தானே. இப்ப ஒவ்வொரு தங்களோட பாட்டுக்கு எழுதுறதானே இதுகள்ல. அந்தபடியால் அவை தங்களுக்கு சில அந்த இந்தியாவில எல்லாம் செட்டியான உச்சரிப்பு பிரச்சனைகள் எனக்கு இருக்கு. அவங்களுக்கு அந்த லூனா லானா எல்லாத்துக்கும் செட்டியான வித்தியாசம் இருக்கு. அப்ப அதுகளை அந்த அர்த்தத்தை போடுவாங்க. இப்ப எழுதுறதுலே எத்தனை புள்ள இருக்கு இந்த கனவு பெரிய இதுகளால எழுதுறவைக்கு. முடிஞ்சுதா நிகழ்ச்சியும் இருக்கிறது. சரியா, ஏதாவது வேற டவுட் இருக்குதா? ஓகேயா? இப்ப உங்களுக்கான ஒரு கேள்வி ஒன்றுக்கு
ஏன்னா இந்த அப்புறங்கோ இப்ப இதுல நான் பெயர் சொல்பவர்கள் மட்டும் நீங்கள் அடுத்த ஒரு கேள்வியில தான் நினைய முடியும். ஓகேயா? சரியா? இப்ப இதுல நேற்றைய தினம் போட்டிருந்த கேள்வியோ அந்த கேள்வி வாரத்தில் போட்ட கேள்விக்கு இதில் நகுலவதி தில்லத்தவன் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், மற்றது ஜெயாக்கா, சரோஜினி அக்கா, பத்மினி, நீங்கள் இதுக்கு பதில் சொல்லக்கூடாது. சரியா? உங்களுக்கு வேறு ஒரு கேள்விதான் வரும். இப்ப மற்றவர்கள் இருப்பவர்கள் நீங்கள் முயற்சி செய்யலாம். பேஸ்புக்க போய் பார்த்துட்டோமா இருக்குது. நீங்கள் ஒண்ணும் கதைக்காதீங்கோ, நீங்கள் ஒண்ணும் சொல்லாதீங்கோ. அவர்கள் அதுக்குள்ள பேஸ்புக் போய் பாக்குறதுக்கான இது இல்ல. பேஸ்புக் பாக்குறதுக்கு இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்ல, போய் பாருங்கோ, அதுல ஒன்றுமே இல்லை. சரி, பதில் அதில் சரியா இருந்தா நாங்க இந்த கேள்வியை ஏன் விட போறோம்? நான் யோசிச்சேன் பொருங்கோ. இப்ப ஜெயமலர், நீங்கள் ஜெயமலர் இதுல இப்ப வாணி, நேவிசக்கா, மற்றவர்களும் பதில் சொல்லாதவர்கள், இந்த இதில் இணையாதவர்கள் இதுக்கு நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். இவர்கள் சொல்லாத பட்சத்தில் பிறகு இவர்கள் சொல்லட்டும். சரி, உங்களுக்கான கேள்வி என்னவென்றால், இது இப்ப 2 நாட்களுக்குள்ளேயே பிரபலமாக செய்தியில் எல்லாம் வந்திருக்கின்றது. அதே ஒரு முக்கியமான ஒரு இடத்திலே இருக்கிறது. அதுகளை அவர்கள் கவனிக்கவில்லை போல் இருக்கிறது. பார்ப்போம். சொந்த அத்தை அல்லது மாமன் மகனையோ திருமணம் செய்ய இனிமேல் காலத்துல தடை விதிக்கிறதுக்கு ஒரு புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு நாட்டில. இவர்களை இனிமேல் கல்யாணம் செய்யக்கூடாது. உங்களுக்கு நான் ஒரு தடவை சொல்லி இருந்தேன், வாணி, எங்கட வீட்டுல ஒரு கதை ஒன்று சொல்லும்போது சரி சொல்லுங்க பாப்பா. இங்கதான் இங்கிலாந்துல வந்திருக்கு சட்டம், சொந்த கசின்ஸ். இங்கிலாந்து வாழ்த்துக்கள். ஆனால் அங்க பதில் போட்டு இருக்கு நம்ம எல்லாரும் உத்தரகாண்டம், இந்தியாவில உத்தரகாண்டத்தில் பெரிய ஃபேமஸ் அடிபடுற நியூஸ், பெரிய ஃபேமஸ் அடிபடுற நியூஸ். இது முதன்மை செய்தி. தேடிக்கொண்டு போயிருக்க அதுதான் வந்தது. இதைத்தான் அதோட நான் உங்களுக்கு திருப்பி சொல்றது, 3 கேள்விக்கு நீங்கள் பதில் போடும் போது அவசரம் தேவையில்லை. ஆறுதலாக இன்று வரையும் நாள் கிடக்குத்தானே, அவதிப்படாதீங்கோ, ஆறுதலா போடுங்கன்னு சொன்னேன். ஆனாலும் ஒரு ஆள் உத்தரகாண்டம் இந்தியாண்டு போட்டோன்னா அதே ரைமிங்ல எல்லாரும் உத்தரகாண்டம். அதனாலதான் நான் அந்த பேஸ்புக் கீழே அப்படியே எழுதிவினேன். உத்தரப்பிரதேசம் தான் போட்டிருந்தது. நானும் இப்ப என்ன பத்மினி அவர்களே, நாங்க பேஸ்புக் பார்க்கல, செய்தி மூலமா தான் சொன்னாங்க. லங்கா சிறியில வாணி அப்படியே அந்த இங்கிலாந்து செய்தியிலேயே முன்னுக்கு பெரிய ஹெடிங் மாதிரியே போட்டு இருந்தாரு. இல்ல, இந்த ஆங்கில செய்தி எல்லாமே தான் முதன்மை செய்தியா இருக்கு. இல்ல நான் அதை பார்த்தேன். ஆனா தேடிக்கொண்டு போன டவுட் இல்ல ஒரு அது பார்த்தா அது ஆரம்பத்தில் இருந்திருக்கலாம். இப்பத்திய செய்தி தானே இது. அப்ப ஏன் இதை நம்பர் இப்பத்தே செய்திதானோ? சரி, இப்பத்தே செய்தி. சரி, இப்ப பலமா போல நீங்கள் யாராவது இதுக்கு நீங்கள் தேடித்தானே வர போறீங்க வாணி, பார்க்க போறீங்க. இப்ப கடையேழு வள்ளல்கள் போல தலை 7 வள்ளல்கள் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யார் என்று சொல்லுங்க. கேள்வி தலையோ? கலை. ஆமா, கலையா தலையோ? தலையோ தலை 7 வள்ளல்கள் யார் என்றதான் கேள்வி. சரி, அத நீங்கள் தேர்றதுக்கு இடையில நீங்கள் மற்றவர்கள் வளமை போல யார் இணைய போறீங்கள், சொல்ல போறீங்கள். முன்னுக்கு பின்னுக்கு 2 இதா செட்டா சேர்ந்தீங்கன்னா சுகமா இருக்கும். பாணி அதே செட்டவனே ஏறும். பாணி ஜெயமலரோட ராஜினி
வாணியும் ஜெயமலர் தான் வாணி வேணும். நீங்களா வாணி ஜெயமல் அவர்கிட்ட பகுதி ராஜினி நகுலவதி வர்றீங்களா? சரி பிரச்சனை இல்லை. ராஜினி நகுலவதி யாக்கா நேமிசக்கா வாரீங்களா? யாக்கா வந்தா சரி சரி. நீங்க தலையால கடையாள கேட்டீங்களா? நீ திருப்பி நான் கடைக்குத்தான் போகணும். சொல்லலாமா? காணாவா சொன்னீங்க விளங்கல நான் கேட்டேன். நான் கேட்டேன். தலையாண்டு சொல்லி சொன்னேன். சொல்லுங்க யாக்கா. ஆனா பாருங்க வாங்க. 7 வள்ளலும் சொல்லலாமோ? ஆமா சொல்லுங்க. பேகன், ஆய், பாரி, அதியன், நளினி, ஓரி. நான் சொல்லவா? அது பாரி அது பாரி அது ஜெயமலர் வெயிட். ஓகே அடுத்தது நான் சொல்லவா? சொல்லுங்க பாப்பா. சகரன், காரி, நலன், சந்துமாரி, நிருது, செம்மியன், விராடன். திருப்பி ஒருக்கா சொல்லுங்க. சகரன், காரி, காரி, காவனரீனா, நலன். நலன், ஓகே நானா நலன், ஓகே. சந்துமாரி, நிருதி, நிருதி, ஓ நீனா, செம்மியன், விராடன். ஓகே பாப்போம். ஆனாலும் அது 2 கொஞ்சம் டவுட் உதைக்குது. பாப்போம். ஓகே சொல்லுங்க பாப்போம். சகரன், காரி, நலன், தந்துமாரி, நிருதி, செம்மியன், விராடன். இதான் இப்ப இவரும் சொன்னேன். இதுதான் போட்டிருக்கு. மற்ற இடை 7 வள்ளலும் இருக்குது, கடை 7 வள்ளலும் இருக்கு. தலை, இடை, கடை 3 அப்படி போட்டு நீங்க கேட்டீங்க. அதுல வந்து இப்ப நீங்கள் அந்த திருப்பி ஒருக்கா யார் ஜெயமலர் என்ன ஒரு தடவை ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். திருப்பி சகரன், சகரன், காரி, நலன், தந்துமாரி, நிருதி, செம்பியன், விராடன். சரி பொருங்க. விராடன் என்று சொல்றது வந்து குமணனுக்கு தான் விராடன் என்று சொல்றது. சரியா? செம்பியன் என்று சொன்னால் யாரென்று தெரியுமா உங்களுக்கு? செம்பி அது கடையேழு வளையல் ஒரு ஆளா இருக்காரு. வராது. கடையேழு வளையல்ல இருந்து சக்கரவர்த்தி இருக்கிறாரு. சக்கரவர்த்தியை தான் நாம சொல்றது. சிறப்பான வாழ்த்துக்கள் உங்கள் 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். அப்ப இந்த வள்ளல் நீங்க சொன்னது கடை 7 வள்ளல்கள். காரி, ஆய, எளி, நாளி, மலையன், பேகன், ஓரி. அது கடை 7 வள்ளல். இடை 7 வள்ளல் வந்து சுக்ரன். பற்றி தான் நான் சொன்னேன். முதல் வந்தது பேகன், பாரி, ஆய், அது நான் கேட்கல தானே. நீங்க அது வேற ஒரு தலை 7 வள்ளல் கேட்டவா? அது நாங்க தானா ஒன்று கேட்டோம். அதுக்குத்தான் தலைய காட்டின. சரி, இப்ப இதுல வந்து வாணி ஜெயமலர். ஓகேயா? நீங்கள் இதுல நான் வச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 25 கிட்ட வச்சிருக்கிறேன். சொல்லு சரியா? சொல்லு 25 வச்சிருக்கிறேன். ஆனா இப்ப நான் உங்களுக்கு இந்த சொல்லி நீங்கள் சொல்ல போறீங்களா அல்லது நீங்களாகவே இதுக்கான சொல்ல போறீங்களான்றதை சொன்னீங்களா? அதுக்கேற்ற மாதிரி நான் இப்ப உங்களுக்கு நான் சொல்லி அதை உங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்களா அல்லது நீங்களாகவே 5 சொல்லி சொன்னால் 2 பேரும் சேர்ந்து 5 சொல்லி சொன்னால் காணும். இப்ப உதாரணத்துக்கு அம்மான்னு சொன்னால் அம்மாவோட சேர்ந்த அம்மாவுக்கு ஒத்த சொல்லுகள். மாதா அது சொல்லுவாங்க தாய். அப்படி நீங்கள் சொல்ல போறீங்களா அல்லது நீங்களாகவே நான் தர்றதை வச்சு நீங்கள் 10 சொல்லு தரையக்கல அதுல நீங்க 5 சொல்ல போறீங்க. ஆனா 15 சொல்லல கடை 2 சொல்லி கொண்டு போவேன்.
அதுல சொல்லுவீங்களாண்டு இது உங்களுக்கு வாய்ப்பா அப்போ இருக்கு. இல்ல நீங்க முதல் சொன்ன மாதிரி சொல்லுங்க. இப்ப அம்மாண்டு கேட்டா அதுக்கு ஒத்த சொல் சொல்லுவோம் என்ன ஜெயமலர் அது நல்ல ஈஸியா. ஆமாம் அல்லது அது மற்றதா ஈஸியா ஓகே பரவாயில்ல. இல்ல ஜெயமலர் என்ன மாதிரி அவ கேட்க சொல்ல பொறுத்தது. அஞ்சஞ்சு சொல்லு உங்களுக்கு 5 புள்ளி கிடைக்கும். ஓகே ஆனால் அந்த ஞாபகத்துல மாதிரி வைக்கணும். இருந்தா உங்களுக்கு புள்ளி இல்லை. ஓகேயா? ஓகே இப்ப நீங்களா தான் சொல்ல வேணும். ஓகேயா? சரி ஓகே இப்ப நீங்கள் உங்களுக்கானது நீங்கள் முதலாவதாக வருவது சரி. உலகத்துக்கான 5 சொற்கள் 2 பேரும் சொல்லுங்க. முதல் 2 பேரும் சொல்லணும். இல்ல 5 சொன்னா சரி 2 பேரும் கிடையாது. 2 பேரும் தானே இல்ல நீங்கள் 5 சொல்லுங்க, அவர் 5 சொல்லுங்க. தனித்தனியா கேட்கலாமே நீங்க. இல்ல 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 பரவாயில்ல. அவர் இவர் சொல்லாத பட்சத்துல அவர் எடுத்து கொடுக்கலாமா? ஓகே கூ பூமி ஜெயமலன் அவதானிச்சு கொள்ளுங்க. கூ பூமி அவர் என்ன சொல்லு பாரு. தரணி மற்றது உலகம் உலகம் இது உலகம் 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 உலகத்துக்கு நிறைய இருக்கே. நான் சொல்லலாமா இல்ல அவரே 5 சொல்லணும். அவர் மிச்சத்தை சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க உங்களுடைய. அவர் யோசிங்க வாணி. ஓகே ஓகே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க வாணி. பேப்பர்ல ஞாபகப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. முதல்ல எழுத்த போட்டு வச்சு. ஓகே பாருங்க நான் என்ன சொல்றேன் அதை விட வேற சொல்லுங்க. நீங்க அதான் சொல்லணும். மேதினி மேதினி மற்றது மூணு சொல்லிட்டாரு என்ன பூமி நான் சொல்லிட்டேன். அந்த எழுத்துக்கள்ல கிடக்குது. ஒரு எழுத்துல எல்லாம் கிடக்குது. அது வருதுல கிடக்குது ஒரு எழுத்துல. அவ்வண்ணா அவ்வண்ணாண்டாலும் பூமி நினைக்கிறேன். அவ்வண்ணா மற்றது மற்றது அவர் இப்ப ஒன்று சொல்லிட்டாரு. அவர் என்ன ஒரு எழுத்து சொன்னவரல முதல். நான் கூவண்ணா சொன்னேன். பூவண்ணா சொன்னீங்க. அதுபடியா நான் அவ்வண்ணா சொல்றேன். அதை விட வேற என்ன பூமி பூமி இப்ப 5 வந்துட்டு நினைக்கிறேன். 5 தானே வந்தது. 2 பேருமே சொல்லணும். கூட சொல்லணும். சரி சர்வம் சர்வம் உலகம். சர்வம் உலகம் மற்றது உலகத்து தான் கேட்டவர். ஓகே நீதி நீதினி என்றாலும் ஓகே உங்களோட பேர்லயே இருக்குது. அதையே விட்டுட்டு போறீர்கள். ஓகே ஜெயம் 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 கலைவாணி கலை ஜெயமலர்லயே இருக்குது. மலர் இருக்கு. மலர் தான் நடக்கு. எந்த பேர் தமிழ்ல இருந்தா டைம் அப்பா டைம் அப்பா ஒரு நிமிஷம். காசினி 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 ஓகே காசினி 1 2 3 4 5 கோவண்டாலும் பூமி இருக்கு. கோவண்ணா கோவண்ணா கோவண்டா அரசன் பூமி. ஓகே பூமி என்று இருக்கோ. என்ன சக்கர சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 மேதினி சொன்னீங்க என்ன மேதினி நீதினி அவர் கூவன்னா சொன்னவர். கூனாண்டாலும் பூமி தான். ஒற்றை சொல்லிலேயே சின்ன சொல்லி சொன்னேன். வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். பூமிக்கு நான் சொல்லி பொருங்க யார் அடுத்தது யார்? நீங்களே நேவிசக்காவும் அடுத்த சோடி யார் என்று சொல்லு. நான் யாரோட பிள்ளைகளே? நானும் ராஜினி இப்ப நான் என்னடா இப்ப சொல்றேன்னு சொன்னிச்ச. நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சரோஜினி அக்காவும் நிக்கிறா. நான் அவாவோட வாரு. ஓகே புரிங்க. பத்மினி சரோஜினி அக்கா. ஓகே இப்ப ராஜினி நகுலவதி இங்க நகுலவதி. இப்ப நீங்க உங்களுக்கானது நீங்களும் நேவிசக்கா பூமிக்கானது சொல்லி முயற்சிக்கிறீங்கள். நீங்கள் அதுல சொல்லணும்டா. நீங்கள் சொல்ல போறீங்களோ? சொல்லி காட்டுட்டா சொல்லவா?
இல்ல ஆனா இதுக்குள்ள செல்வி அடுத்த கேள்வியை விடுங்க. இல்ல இல்ல அடுத்து இது சரி வராது. அதுக்கு தானே அவங்க சொல்லி விடாத சொல்ல இல்ல ஆனா இதுக்கு பாயிண்ட்ஸ் இல்ல அப்படியா? இதுக்கு போயிட்டு இல்ல சும்மா சொல்லலாம். கொடுத்ததை கொடுக்க வேண்டாமா? இப்ப ராஜினி வேண்டாம் ராஜினி நகுலவதி சரியா? ராஜினி நகுலவதி உங்களுக்கானது நிலாவுக்கான நீங்கள் பெயரை சொல்லுங்க பாப்போம். கஷ்டம்தான் இதுல கன சொல்லு நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்கள். சரி மகாவுக்கு சந்தான் சந்தானா? ஓ சந்தானன்னு சொல்றதானே. சொல்லுங்க நீங்கள் ஓகே அந்த சந்தானஜம் ஓகே வெண்மதி ஓகே 1 2 3 4 5 நீங்கள் 5 வந்துடுது. ராஜினி சொல்லுங்க பாப்போம். அவ சந்தான் சொன்னா நீங்க சொல்லுங்க பாப்போம். ஓகே சொல்லிட்டேன். திங்களோ சொல்லிட்டீங்களா? நீங்கள் வேற தேடி கொள்ளுப்போ இவ சொல்ல முயற்சிக்காது. ராஜினி சொல்லுங்க. அம்புலி மாமான்றதுல அம்புலி மானன்னு சொல்றது. நீங்க கஷ்டமான சொல்ல தந்துட்டீங்க எங்களுக்கு. அது என்ன கஷ்டம் சொல்லுங்க. குழந்தை பிள்ளையே சொல்லி போடும் சொல்லுங்க. வட்டம் வருமா? இல்ல அந்த அம்புலியிலேயே 2 சொல்லுவே சொல்லலாம். 2 3 வருது சொல்லுங்க பாப்பா. எத்தனை வந்துடுது இல்லாம? 1 2 3 4 5 6 7 வந்துருக்கு. அதுலயே 3 சொல்லக்கூடிய சொல்லே இருக்குது. சொல்லுங்க. நீங்க தேடுறது கிடையாது அது சொல்லலாம். இல்ல நீங்க நேரம் இருக்குதா? நேரத்தை பாருங்க. அவங்க தேடினாலும் போறாங்க. நீங்க நேரத்தை நிலவுன்றது நிலாவா? நிலவு சரியா என்ன வயதுன 2 1 2 3 4 5 6 7 8 1 சொல்லுமா? ஒளி நிலா ஒளி நிலா மேல் மாடமா? மேல் மாடம்ன்றது எங்களுக்கு தான் இப்ப மேல் மாடம் போக போகுது. சரி சரி ஆனா வாழ்த்துக்கள். ஆனா நீங்கள் அம்புலி என்று சொன்னீங்கலாம். அம்புலி அம்மான் என்று சொன்னாலும் நிலா, அம்புலி மான் என்றாலும் நிலா. யார் சொன்னால் 21 பேர் இருக்குன்னு சொல்றேன். எனக்கு ஜெசிந்த குரல் மாதிரி கிடந்து அதைத்தான் கேட்டேன். ஆனா ஓகே வாழ்த்துக்கள். அடுத்த செட் உங்களுக்கு தெரிஞ்ச குபேரன் அது எழுதிட்டு ஓகே. ஆலோன் இல்ல அல்லோன் இல்ல இது ஆலோன் தமிழ்ல ஆலோன் களங்கன் களங்கன் தெரியும். ஓகே மற்றது அம்புலி. அவ சொன்ன இதுல அம்புலி என்று வருது. மதி இருக்கு. மதியோ நிலாவு. இப்ப நீங்கள் சொல்லி அடுத்த ஆள் ஜெயாக்கா நேமிசக்கா. அடுத்ததுதான் 10 மினிட் வெயிட் பண்ணுங்க. இப்ப உங்களை காணது ஜெயாக்கா நேமிசக்கா. கடலுக்கான சொல்லில நீங்கள் 5 அவ 5 சொல்லுங்க. கடல் சொல்லுங்க. ஆழி சமுத்திரம் சொல்லுங்க அமைதிப்படாம. ஓகே சமுத்திரம்
கடல், ஆழி, சமுத்திரம், என்ன வருது கடலுக்கு? கிளாஸ், கிளாஸ். கடலுக்கு வந்து பிடிச்சிட்டே. ஆகரம், ஆகரம், ஆழி, ஆழி சொல்லியாச்சு. பெருநீர், பரப்பு, பாரதி, பாரதி, களி என்றது வழியா பாக்குறீங்க என்ன? எனக்கு கூட அது பார்த்துட்டாங்க சொல்லி தெரிந்தாரு. ஆளி அதெல்லாம் 1 2 3 4 5 6 7 என்ன சொல்லுங்க. பாரதி எழுதிட்டீங்களா? சமுத்திரம் எழுதிட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. சாகரம், ஓகே. கடல், இந்த சமுத்திரம், இந்த சமுத்திரம், பசிபிக் சமுத்திரம், அதெல்லாம் கடல் தானே. அது மொத்தத்துல சமுத்திரம் தானே. ஊரிப்பட்ட பேருடக்கு சரியா புரியுது. சமுத்திரம், சாகரம், ஆழி, விதிநீர், பெருநீர், கடிநீர், நெடுநீர், பரப்பு, புணரி, வாரி. அங்க பாருங்க. ஆட்டி ஒரே வாரிதி என்னட்ட கிடக்குறது இதை விட கூட. ஒரே ஆட்டி. என்னட்டே இருக்குது ஒரு 50 இருக்குது. ஓகே. ஐயா சரி, முதலாவது என்ன கேட்கிறாங்கள எல்லாரையும் நீங்க மழை மழைன்னு சொல்லி ஒரு விட்டுருவோம். அது நீங்கள் எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? என்ன செய்வது? அப்ப உங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே நானும் போக வேண்டியது. இனி அடுத்த முறைக்கு நான் வேறு ஏதாவது வழியில உங்களுக்கு வைக்கிறேன். பார்த்துதான் சொன்னது. கணக்க சொற்கள் வச்சிருக்கிறேன். கேட்கலையே தலையாளு வள்ளல கேட்டா நீங்கள் கடையாளு வள்ளல சொல்லுவீங்க. அப்ப என்ன செய்யறது போல? அதை விடுயா சொன்னா நாங்க இருக்கிறோம். அத கவனமா பார்த்து வச்சுக்கோ, எழுதி வச்சுக்கொள்ளு. நான் முந்தி பல கேள்விகள் எடுத்த நான் இல்ல அந்த இதுல அதை நான் ஞாபகத்துல வச்சுதான் சொன்னேன். ஓகே. அடுத்தவ இப்ப சரோஜினி அக்கா உங்களுக்கானது யானை. யானை என்ற இதுல 10 சொல்லி சொல்லுங்க. கடை யார் இப்ப முதல் ஸ்டார்ட் பண்றீங்க? அவ பண்ணது ஒன்று அடி என்று சொல்றேன். என்னன்னு சிந்தித்து பாருங்க. சரோஜினி அக்கா சொல்லுங்க. சரோஜினி அக்கா அந்த குரல் எங்கேயோ குளத்துக்குள்ள இந்த மாதிரி கிடக்குன்னு நான் சொல்லவா? சொல்லி போங்க. டைமுக்கு வேளம், வேளம், களிறு, களவம், மாதங்கம். பாருங்க பாருங்க பாருங்க. களவம், வேளம், களிறு சொல்ல இல்ல களிறு. ஓமா சொன்ன அதான் எழுதுன. பின்ன என்ன கயிறு எழுதுன? களவம், மாதங்கம். ஓகே. மற்றது கைமா. கைமா, ஓகே. சரி. ஊனா பானை இருன்னா. ஓகே. சரோஜினி அக்கா சொல்லட்டும். நீங்கள் சொல்லாதீங்க. பார்த்து சொல்றேன், சொல்லட்டும். நான் சொல்றேன். அப்பா பாருங்க பாருங்க. அவாட்ட என்ன சொல்ற? சொல்லுங்க. மேளம் சொல்லிட்டேன். மேளம் இல்ல. அவ நான் சொல்றேன். இராதி, குஞ்சரம், இருள், பூம்பு, வல்விலங்கு, பூங்கல் கணக்க சொல்லி போட்டேன். 55 பேர் இருக்குது. அதுதான் இருக்கும். எறும்பி, பெருமா. சரி விடுங்க. 10 மேல சொல்லிட்டேன். ஓகே. இப்ப 5 சொல்ல சொல்லி ஒரு ஆளா சொல்ல சொன்னா வாணி மாறி மாறி ஒரு ஆள் கடகம், ஒரு ஆள் போதகம். போதகம் காணும். போதகம் என்றாது. நீ விட்டா நீங்கள் மோதகத்தை சொல்லி போட்டிருப்பீங்க. சரி, உதரம் இல்லதானே? 2வது இல்ல என்னக்கா? ஆமா ஆமா ஆமா. அப்ப 10 தானே புள்ளி? சரி, இன்று சிறப்பித்து அனைவருக்குமே வாழ்த்துக்கள்.
ஆனா கஜனண்டு அதே முதல்ல வரும் கறி, அதுக்கு பேர் நீங்க அரி சொன்னீங்களா இருக்கும். ஆமாம். நான் கணக்கு ம் என்ன பெயர்கள் எல்லாம் வேற வேறையா இருந்தது தானே. உலகத்தின் பெயர்லயே உற்ற சொல்லிலேயே நியாயமான பூவ ஜெயமலருக்கு நான் சொன்னா பூவன்றது என்னவா ஜெயமலர் பூவன்னா பூனாவில ஒன்றுமே இல்ல. நீங்க எந்த டிக்ஷனரியில இல்ல பூனாவில. ஆனா பூவன்னா இருக்கு. பூனாவில அதைத்தான் கேட்டேன் நான். பூ என்றால் என்னன்னு கேட்டேன். அதுல ஜெயமலர் மலர் என்றால் என்ன வேற சொல்லு அதுக்கான அர்த்தம். பூதானே நான் யோசிக்கல. மலரா உங்களுக்கு தான் உங்களோட இதுலயே இருக்குன்னு சொல்லி சொன்னேன். சொல்றது குதிரைய ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. உலகத்துக்கு ஆன சொல்லு சில சொற்களை மட்டும் நான் இல்ல இப்ப வச்சிருக்கிறதுல தாரன். நீங்க முகாம் என்றாலும் பூமி, குவலயம் குவலயம் சொல்லையில பாக்கல வாணி, குலாவு, ஞானம் சொல்லையில நீங்கள் சுகமான சொல்லு, பார் கூழில் என்றாலும் சரி, துறை, நீரகம், கிடக்கை, மண்ணுலகு, மண்ணகம், இருநிலம், மையம், மேதினி, அகிலம், அவதி, தரணி, காசினி, புவி, பூவுலகு, உலகு, பூமி, பிரிதுவி, அகலிடம், அசலை, நேமி, அகிலம், அளக்கர், வசுந்தரை, தலம், சாத்திரி, கிழக்கை, மகி, கரை, கருத்திரி, மண், கோத்திரி, சதக்கோணி என்பது வளமும் அந்த நிலத்துக்கான சொற்கள். பிரிதிவியும் இருக்கு தனியா. ஆமா, நிலாவுக்கான சொல்லில என்னோட இருக்கிறது நிலா, சந்திரன், அம்புலி, அம்புலியம்மான், அரிச்சியன், அமைதி, அமுதகிரணன், அமிர்தகிரணன், அத்தி நவநீதனம், அமுத கதிரோன், அதிசாந்திரன், அமுத கிரணன், அந்தி காவலன், அந்திகோன், அதிர்ச்சியன், அம்புலிமான், அமுதம் பூதனன், அம்போசனன், அரிநாக்கன், அல்லோன். அல்லோன்ன்றது சூரியனுக்கும் வரும். ஆலோனா, ஆலோன், ஆத்திரேயன், ஆம்பல் என்றாலும் நாங்கள் தாமிர பூக்கு சொல்லுவோம் ஆம்பல் என்று. ஆனால் ஆம்பல் என்றாலும் நிலாவுக்கான ஒரு அர்த்தம் இருக்கிறது. சரி, யானைக்கும் நியாயமான சொல்லி இருக்கிறது. நீங்களும் நிறைய சொல்லி வச்சிருக்கீங்க. பார்ப்போம் அடுத்த முறைக்கு என்ன வேறு ஒரு இதுகளில் உங்கள்கிட்ட தெரியாத சில சொல்லுகளை நாங்களும் அறிஞ்சு கொள்ளலாம். ஓகே, இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே நன்றி. இதுல கடலுக்கும் கடலுக்கான சொல்லுவானி நியாயமான சொல்லு என்னிடம் இருக்கிறது. ஆமா ஆமா 55 சொல்லு. அதுல நீங்க கொஞ்சம் சொல்லுதான் சொன்னீங்க. ஆனா உடனே சொல்லும் பொழுது சில சொற்கள் ஞாபகத்துக்கு வரா. பூமிக்கெல்லாம் நிறைய அந்த பெண்கள் பேர நிறைய வரும். வரல உடனே. யாமினி என்றாலும் பூமி, அகிலேஸ்வரி, அகிலேஸ்வரி என்றதெல்லாம் அகிலம். அது உடனே சிலதுகள் ஞாபகத்துக்கு வராது. எடுத்து கொடுத்து படிச்ச பிள்ளைகள பேர் 2 பேர் பேர், ஒரு ஆள் சந்திரோதயம், ஒரு ஆள் சூரியோதயம். அகிலம், அண்டம், கண்டமெல்லாம் பூமிதான். ஆமா ஆமா. நீங்கள் தான் ஆசைப்பட்டீங்க சொல்லுறேன். நான் பார் வச்சிருந்தேன், குவலையம் வச்சிருந்தேன், அண்டம் வச்சிருந்தேன், கண்டம் வச்சிருந்தேன், அகிலம் வச்சிருந்தேன். அதான் நான் சொல்ல நீங்க விடல. கண்டுபிடிச்சிருந்தா யாரு அதிபர் அண்டத்தோட வந்துட்டாரு. இல்ல குழப்பக்கார மனுஷன். நீங்க அது வரை சொல்றீங்க. அது சொல்லுக்கு குரல் உண்டு, ஆண் குரல் வந்து அது நேவிசா கடவுட்ட. ஓகே, இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை வாணி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இல்ல டாக்டர் கேட்டுட்டு அவர் என்ன அந்த கடந்த வாரத்தை இந்த வாரம் போல செவ்வாய்க்கிழமை சிவதர்சினிக்கு முதல் செய்யணும். அதுக்கு பிறகு சிவதர்சினி செவ்வாய்க்கிழமைக்கு
டாக்டர் இருந்தா செய்யணும் புதன்கிழமை. இல்ல செவ்வாய்க்கிழமைக்கு டாக்டர் இல்ல தானே? இல்ல இல்ல டாக்டர் இல்லையாட்டா நீங்க இப்ப தான் செய்யலாம் தானே, ஏன்னா அதுக்குள்ளே நிப்பா. ஆமா ஆமா. டாக்டர் இல்லையாட்டா என்ன மாதிரி நீங்க 11 நேரம் அப்படி இருந்தா செவ்வாய் மாத்துவோம். குடும்ப குவலையும் இருக்கும் இல்ல? அது இருக்கு இல்ல, அதுதான் சொல்றேன். எங்கட 11க்கு அவர் முடிப்பார், அந்த நேரம் நீங்க செய்யலாம். டாக்டர் இல்லாட்டா அல்லது இருந்தா செவ்வாயம் செய்வோம். ஜெயமலர் அவர்கள் வியாழக்கிழமை கவிதைக்கு பிறகு செய்வார். ஆமா ஆமா ஆமா, அதுக்காக. ஓகே, என்ன மாதிரி என்று நீங்கள் சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் ஒரு நிகழ்ச்சி. நன்றி நன்றி வாணி. இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே நீங்கள் சிறப்பான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணி மோகனுக்கும் கலந்தந்து வளப்படுத்தும் அதிபரவர்களுக்கும் அருண்குமார் அவர்களுக்கும் இணைந்து சிறப்பிக்கும் அன்பு உறவுகளுக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் இணைந்து கொள்கிறேன். நன்றி வணக்கம் வாணி. நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். ஜெயாக்காட்டையும் அந்த கார்த்திகா ஒரு மெசேஜ் போட்டிருந்தா பார்த்தாங்களான்னு கேட்கறது தான். அதை பார்த்து நான் பதில் அனுப்பினா எழுதிட்டீங்களா நீங்க? அவர் என்ன படம்னு சொல்லி காட்டுச்சுன்னு படங்களும் அந்த காலம் போட்டிருந்தா நான் அனுப்பியிருந்தேன். என்னென்ன படம் செய்றீங்கன்னு சொன்னா அந்த படத்தை அனுப்பியிருந்தேன். நான் முதல் பகுதிக்கு நானும் படம் தேடி எடுத்து அனுப்பியிருந்தேன் காலையில. மற்ற அதுல 4வது படம் நீங்க தான் செய்யணும் மட்டும் அதே மாதிரி விட்டு நான் அந்த 1வது வாரம் நீங்க உங்களுக்கு பிறதான் நான் மற்ற மட்டும் செய்தேன். எனக்கு எனக்கு நான் சிறுவன் அந்த இருக்கும்போது அந்த அதுதான் சொல்லி அவங்க நீங்க சொன்னீங்க. அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அவருடைய புதுமகளை அவர் வளர்ந்த பிறகு பல புதுமகளை அவர் செய்திருக்காரு தானே, அதை பற்றி சொல்லுங்க. மற்ற இன்னொன்று நான் மன்னிப்போட இந்த வியாழக்கிழமை செல்வி அவர்கள் மாத்தி செய்யல. அவர் வியாழனும் நான் முதலுமாக இரண்டு எனக்கு வியாழக்கிழமை காயாட்ட போக வேண்டிய நிலை. புதன்கிழமை என்னண்டா அந்த சோஃபியாண்ட அந்த டிப்ளமா கொடுக்கறதுக்காக நாங்கள் அங்க போறபடியால் அவ புதன்கிழமை ஜெனிவர் மாத்தி லீவ் எடுத்தது. அப்ப நான் வியாழக்கிழமை அங்க ஜெனிவர்கிட்ட போகணும், புதன்கிழமை இங்க ஓட்ட போறபடியா. புதன்கிழமை நான் மாறி செய்யலாம் ஒன்று கேட்கிறேன். வெள்ளிக்கிழமை ப்ரோக்ராம் இல்லையோ ஒன்றும்? நீங்க அந்த பார்க்க இல்லையோ நேற்று போட்டது இதானே? நேற்று தொகுப்பாளர் வந்து கேட்டு பிரச்சனை வந்தது போட்டிருக்கிறாரு. தகவல் போட்டிருக்கிறாரு இல்லவோ? நான் எத்தனை தரம் போனாலும் சொல்லி கொண்டுல இருக்கிறேன், இதுக்கு மேலே சொல்லல. அது ஓகே. செல்வி அக்கா இல்லை, நான் நிற்க மாட்டேன், அது தந்துட்டேன். வணக்கம் செல்வி அக்கா. அம்மா சமைக்கிறவா? அம்மா ஒரு நிமிஷம் ப்ளீஸ். வணக்கம் மணி. நீங்க மாறி செய்வீங்களா வியாழக்கிழமை நான் புதன்கிழமை செய்யற மாதிரி? விளங்கல இல்ல, நீங்க நீங்க என்னுடைய நிகழ்ச்சியை அடுத்த கிழமை வியாழக்கிழமை செய்யுங்க, நான் கூட புதன்கிழமை நான் செய்யறேன். டாக்டர் டைமுக்கா? எதுண்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. புதன்கிழமை நான் பகல் நிப்பேன், இரவு தான் எனக்கு பின்னெடுத்து நான் போவேன். சரியா? நீங்க மாறி செய்தா சரி. ஓகே ஓகே சரியா. இல்ல இப்ப நாங்கள் செவ்வாய்க்கிழமை டைம் இருந்தாலும் எல்லாம் மாத்தி செய்யறோம். வியாழக்கிழமை வாணி உங்களோட பிஸியா என்ன மாதிரி பார்த்துட்டு சொன்னாலும் சரி, ஓகே பிரச்சனை இல்லை. புதன் உங்களுடைய வைங்க செல்வியை கொண்டு செவ்வாய் ஓவியாளனா நான் திங்கக்கிழமை அறிவித்தல் வரும். ஓகே நன்றி நன்றி வணக்கம். அதுவும் சரி, வியாழன் கொஞ்சம் நான் பிஸியும் கவிதைகளாம் ஓடி தெரியணும். சரி நன்றி. நிறைவுக்கு வருகின்றது கேள்விக்கான தொகுப்பட செல்வினது ஆனந்தன் அவர்கள்.